அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இன்று 19ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 பங்குனி மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை. பிரதமை திதியும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் சம்பவிக்கிறது. இந்த நாளிலே யுகாதி என்று சொல்லக்கூடிய தெலுங்கு வருடப்பிழப்பும், அதே போல இந்த நாளிலிருந்து சரியாக 15 நாட்களிலே சித்திரை வருடப்பிழப்பும் நடைபெற இருப்பது ஒரு அதி அற்புதமான விஷயங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த யுகாதியின் போது மகாவிஷ்ணுவையும் பயிர் விளையக்கூடிய பூமியையும் பூமாதேவி என்று சொல்வார்கள், அந்த பூமியையும் வழிபாட்டு செய்யும்போது உங்களுக்கு பலவிதமான செல்வ செழிப்பும் லாபங்களும் சேரக்கூடும். நிலம் சார்ந்த பிரச்சனை இருப்பவர்கள், வம்பு வழக்கு அந்த மாதிரி நிலம் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் அருகாமையிலே உள்ள மகாவிஷ்ணு ஆலயத்திற்கு சென்று அங்கே பூமி தேவிக்கு சிறப்பு வழிபாடு செய்து மஞ்சளினால் அர்ச்சனை செய்து, அதாவது விரலி மஞ்சளினால் அர்ச்சனை செய்து அந்த பொருட்களை தானம் செய்யும் பொழுது உங்களுக்கு பூமியினால் ஏற்படுகின்ற பல்வேறு தோஷங்கள் நீங்கி பல இன்பமான சூழ்நிலைகளும் பலவிதமான லாபங்களும் சேரும். இந்த நாளிலே சத்யநாராயண பூஜை விரதங்கள் மேற்கொள்ளும் பொழுது இழந்த சொத்துக்கள் மீண்டும் பெறலாம். அதே போல எடுத்த காரியத்திலே வெற்றி தரக்கூடிய விஷயங்கள் நடைபெறுகிறது. இந்த நாளிலே உத்திரட்டாதி நட்சத்திரம் சம்பவிக்கிறது. சனி பகவானுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி. இந்த சனி பகவானுடைய நட்சத்திரத்தினுடைய பொழுது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏழரை சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் மத்திய ஜென்ம சனி என்று சொல்லக்கூடிய பாகம் நடைபெற இருப்பதால் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் இந்த நாளிலே சனி பகவானையும் சிவாலயத்திற்கு சென்று சனி பகவானையும் பைரவரையும் வணங்கி வரும்பொழுது பல்வேறு காரியங்கள் கைகூடி ஒரு இன்பமான சூழல் ஏற்படுகிறது. மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு பல்வேறு விஷயங்கள் சிறப்பாக நடைபெற்றாலும் சில நேரங்களிலே அரசாங்கத்தினால் சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அதே போல எடுத்த காரியத்திலே வெற்றி, சில நேரங்களிலே தொழிலிலே சில மோதல்கள், அதே போல போட்டி பொறாமைகளால் சில தொழில் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடியது. பல்வேறு நேரங்களிலே நீங்கள் எதிர்பார்த்த பணவரவும் தடைபெற இருப்பதால் சில நேரங்களிலே கவனமாக இருந்து உங்களது பணவரவை பெருக்கிக் கொள்ளுங்கள். அதே போல உங்களுக்கு 5ஆம் பாவத்திலே கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். அதனால் சில நேரங்களிலே உங்களுக்கு ஞான மார்க்கங்களும் அதே போல தொழில் சார்ந்த இடங்களிலே புகழ்ச்சியும் சேரக்கூடும். பாக்கியஸ்தானத்திலே கேது அமர்வது ஒரு சிறப்பான நிகழ்வு. அதே போல கல்வித்துறையிலும் கலைத்துறையிலும் நல்ல ஒரு தேர்ச்சி பெறக்கூடிய நிலை உங்களுக்கு சேர்கிறது. அதே போல ஓட்டப்பந்தயம் போன்றவற்ற பந்தயங்களிலே ஈடுபடும் பொழுது உங்களுக்கு வெற்றிகள், எதிர்பார்த்த வெற்றிகள், அதே போல பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு அனுகூல்யமாக நடக்க இருப்பதால் அதை நீங்கள் கவனமாக பயன்படுத்தி கொள்வது பேர் புகழுக்கான வழியினை காட்டுகளுக்கு இடைவிடாத சில பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி ஒரு இன்பமான சூழ்நிலை. சில நேரங்களிலே உடல்நிலை பாதிப்பும் உங்களது கவனக்குறைவினால் சில இடங்களில் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடியது. அதே போல நீண்ட நாட்களாக இருந்து வந்த பல்வேறு விதமான நோய்களும் கடன்களும் நிவர்த்தி அடையக்கூடிய நேரம். உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்திலே சனி பகவான் சஞ்சரிக்கின்றார். 4ஆம் இடத்திலே கேது சஞ்சரிப்பதால் பல்வேறு விதமான காரியங்களிலே வெற்றி, அதீத லாபங்களை தரக்கூடிய நேரங்கள். 3ஆம் இடத்திலே குரு அமர்ந்து உங்களுக்கு சிறப்பான முறையிலே பல்வேறு விஷயங்களை கலந்து ஆலோசிக்கும் போது நல்ல லாபத்தை பெறக்கூடிய தருணமாக அமையப்பெறுகிறது. மிதுனராசினியர்களே, மிதுனராசினியர்களுக்கு பல்வேறு விதமான குழப்ப நிலைகள் நீங்கி ஒரு நிம்மதிகரமான சூழ்நிலை. எந்த ஒரு விஷயத்தையும் ஆழ்ந்து ஆராயும் பொழுது உங்களுக்கு நல்ல லாபங்கள் சேர்கிறது. பல்வேறு விஷயங்களிலே உங்களது கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒரு நிம்மதியான சூழ்நிலை. கணவன் மனைவியிடத்திலே சில பிரச்சனைகள் தீர்ந்து சுமூகமான முறையிலே உங்களுக்கு நல்ல ஆதாயங்களும், திருமணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு மகப்பேறும் ஏற்படுகிறது. அதே போல எந்தவித சுபகாரியங்களும் விரைவிலே நடக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு சில பிரச்சனையின் காரணமாக காலதாமதமாக பல்வேறு விஷயங்கள் நடைபெறிருந்தாலும் அது அனைத்தும் நீங்கி ஒரு இன்பமான வெற்றிக்கான சூழ்நிலை ஏற்படுகிறது. அதை பயன்படுத்தும் போது நல்ல ஆதாயங்களும் லாபங்களும் பெறக்கூடிய தருணங்கள் சேர்கிறது. கடகராசினியர்களே, கடகராசினியர்களுக்கு எடுத்த காரியத்திலே பல்வேறு லாபங்கள் இருந்தாலும் சில நேரங்களிலே உங்களது மனோதைரியத்தினுடைய குறைபாட்டினால் சில பிரச்சனைகள், நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் வலிகள் அனைத்தும் நீங்கி ஒரு மனோதைரியத்துடன் புத்துணர்ச்சியுடன் உங்களது தொழில் முன்னேற்ற பாதையிலே செல்ல உள்ளது.
அஷ்டம சனிகள் நீங்கி கஷ்டங்கள் விலகி நல்ல லாபத்தை தரக்கூடிய தருணம். குரு பெயர்ச்சினால் நல்ல ஆதாயங்கள், அதே போல எடுத்த காரியத்திலே வெற்றி. சில நேரங்களிலே உங்களது பல்வேறு விதமான சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய தருணங்கள். சில நேரங்களிலே பூர்வீக சொத்து விஷயங்கள் சாதகமாக வரக்கூடிய தருணங்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு இன்பமான சூழல் ஏற்படுகிறது. பார்ந்த சிம்மராசினியர்களே, வெற்றிக்கான பாதையை உங்களது விஷயங்களிலே சிலது கவனமாக இருங்கள். சில நேரங்களிலே உங்களுக்கு பல்வேறு விதமான தொல்லைகளும், தொழில் செய்யக்கூடிய இடங்களிலே முதலாளிகளால் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள், அதே போல கடன் தொல்லைகள் வந்து சேரக்கூடிய தருணம். எனவே கவனமாக இருந்து உங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். எந்த ஒரு காரணத்திற்காகவும் வெளியாட்களிடம் கடன் வாங்காமல் இருப்பது சிறப்பு. கணவன் மனைவியிடையே சில கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும். எடுத்த காரியத்தில் வெற்றி இருந்தாலும் லாபங்கள் இல்லாத சூழ்நிலை. சில நேரங்களில் லாபம் குறைவாக ஏற்படுகின்ற தொழிலினால் சில சில பிரச்சனைகள். உங்களுக்கு ஒரு நிம்மதியான சூழ்நிலை இல்லையே என்ற தக்கவாறு சில பிரச்சனைகள் இருந்து வந்தாலும் காலப்போக்கில் அது அனைத்தும் நீங்கி ஒரு இன்பமான சூழ்நிலைகள் வந்து சேர்கிறது. அன்பார்ந்த கன்னிராசினியர்களே, கன்னிராசினியர்களுக்கு எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி என்பது போல நல்ல லாபங்களும் ஆதாயங்களும் வந்து சேர்கிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்திலே கிரகங்கள் சேர்க்கையால் சில லாபங்கள், அதே போல சனி பகவான் 7ஆம் பார்வையாக பார்ப்பதால் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள், சந்திரனுடைய பார்வையும் படுவதால் சில நேரங்களிலே எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து செய்வது மிகவும் சிறப்பு. சிலருடைய கவனக்குறைவினால் சில சில பிரச்சனைகள், எதிர்பார்த்த சூழ்நிலையில் லாபங்கள் வரக்கூடும். அதே போல சில சில சுப விரயங்கள் ஏற்பட இருப்பதால் சற்று கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த துளாராசி நேர்களே, துளாராசி நேர்களுக்கு பல்வேறு விதமான சூழ்நிலையிலே லாபங்கள் வந்திருந்தாலும் சில சில நேரங்களிலே மனக்குழப்பங்கள், சகோதர சகோதரி இடத்திலே சில கருத்து வேறுபாடுகள், முன்னேற்பாடாக செய்த அனைத்து விஷயங்களும் சில நேரங்களிலே அவசரமாக செல்லக்கூடிய சில காலதாமதமான பிரச்சனைகள், அரசு சார்ந்த உதவி நலத்திட்டங்களுக்கு உங்களுக்கு சில நேரங்களிலே பயன்படாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், சொத்து நிலம் சார்ந்த விஷயங்களிலே கவனமாக இருங்கள். உங்களது வங்கி ஆவணங்களை பிற இடத்திலே காட்டாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. அதை சரிபார்த்து கொள்ளுங்கள். சில நேரங்களிலே உங்களுக்கு இஎம்ஐ மூலியமாக சில பிரச்சனைகள் வந்து சேரக்கூடிய தருணங்கள். எனவே கவனமாக இருப்பது மிகவும். அன்பார்ந்த விருச்சிகராசினியர்களே, விருச்சிகராசினியர்களுக்கு நல்ல லாபங்களும் ஆதாயங்களும் வந்து சேரக்கூடிய ஒரு தருணம். எதிர்பார்த்த இடத்திலே பணவரவு, தனவரவு, ஆதாயங்கள். வீண் விரயஸ்தானம் சில நேரங்களில் ஏற்படுகிறது. எனவே சற்று கவனமாக இருந்து பொருள் இழப்பினை நீக்கிக் கொள்ளுங்கள். பல்வேறு இடங்களிலே நீங்கள் எதிர்பார்த்த சூழ்நிலையிலே லாபங்கள் வந்து சேரக்கூடியது. பிற இடத்திலே கடன் வாங்காமல் இருப்பது நல்லது. சில நேரங்களிலே நீங்கள் இரவு தூக்கத்தை தவிர்த்து கொள்கிறீர்கள். அது உடல்நிலை பாதிப்பை தந்து வரும். எனவே உங்கள் உடல்நிலை பாதிப்பு அடையாமல் பார்த்து கொள்ளுங்கள். கவனமாக இருந்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த தனுசுராசினியர்களே, தனுசுராசினியர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடைபெறுவதால் சில நேரங்களிலே கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. வெற்றிக்கான விஷயங்கள் அநேக விஷயங்கள் நடைபெற்றாலும் அனைத்தும் உங்களது வெற்றிக்கான பாதையை தந்தருந்தாலும் சில நேரங்களிலே மனக்குழப்பத்தை தீராமல் வைத்திருக்கும். சிலருடைய புதிய நட்பு வட்டாரங்களிலே சில நேரங்களிலே கவனித்து பேசுங்கள். சில நேரத்திலே உங்களுக்கு பல்வேறு மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். அதே போல இரவு நேரங்களிலே உங்களுக்கு அயலாத உறக்கங்கள் வராமல் இருக்கக்கூடும். சில நேரங்களிலே லாபத்துக்கான விஷயத்துக்காக செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சில சில நஷ்டத்தை தரக்கூடிய நிமித்தமாக மாறுகிறது. எனவே நீங்கள் செய்கின்ற தொழிலை கவனமாக செய்யுங்கள். அரசு சார்ந்த பணி செய்கிறவர்கள் சில நேரங்களிலே உங்களுக்கு பெண்களால் சில சில பிரச்சனைகள் வரக்கூடும். எனவே கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த மகராசினியர்களே, மகராசினியர்களுக்கு பல்வேறு விதமான நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு இன்பமான சூழ்நிலை. எடுத்த காரியத்திலே வெற்றி, பணவரவும் தனவரவும் வரக்கூடிய நேரங்கள். சில நேரங்களிலே உங்களுக்கு ஆதாயங்களும் லாபங்களும் வந்து சேரும். அதே போல சில நேரங்களிலே சில பிரச்சனைகள் இருந்து நீங்கள் விடுபடக்கூடிய தருணங்கள். பல்வேறு இடங்களிலே நீங்கள் கவனமாக செல்வது மிகவும் சிறப்பு. வண்டி வாகனங்களிலே செல்லக்கூடிய நபர்கள் சற்று கவனமாக இருங்கள். நீண்ட நெடுந்தூரங்கள் பயணம் செய்யாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த கும்பராசினியர்களே, கும்பராசினியர்களுக்கு காரிய தடைகள் அனைத்தும் நிவர்த்தி அடைந்து ஒரு லாபகரமான விஷயங்கள். சொந்த வீடு வாங்க முயற்சிக்கக்கூடிய நபர்களுக்கு சொந்த வீடுகள் வரக்கூடிய தருணங்கள். எதிர்பார்த்த பூர்வீக சொத்திலிருந்து பிரச்சனைகள் அனைத்தும் விலகி உங்கள் சகோதர இடத்திலே நட்பு பாராட்டும் பொழுது நல்ல லாபங்களை பெறலாம். கணவன் மனைவியிடையே சில கருத்து வேறுபாடுகள் விலகி நல்ல ஒரு முயற்சினால் திருமணமாகாத நபர்களுக்கு திருமண பாக்கியமும் குழந்தை பேரும் வரக்கூடிய தருணங்கள். எனவே உங்களுக்கு பல்வேறு விதமான லாபங்களும் ஆதாயங்களும் வரக்கூடிய தருணங்கள். எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். அனைத்துமே சற்று தாமதமாக கிடைக்கும்.
சனியினுடைய சில தாக்கத்தினால் உங்களுக்கு சில விரயங்கள் மாறி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடும். அன்பார்ந்த மீனராசினியர்களுக்கு சில நேரங்களிலே மனக்குழப்பங்கள், தேவையில்லாத விஷயங்களுக்கு உங்களது சிலரிடம் கோபித்துக் கொள்ளக்கூடிய தருணங்கள், வீண் டென்ஷன், மன உடைச்சல்கள் போன்றவற்றை ஏற்படுகிறது. எனவே சற்று கவனமாக இருங்கள். தேவையில்லாத நபர்களிடத்திலே பேச்சினை குறைத்துக் கொள்ளுங்கள். பேசாமல் இருப்பதே பெரிய மந்திரம் என்பதை கடைபிடிங்கள். மிகவும் சிறப்பாக அமையும். சில இடத்தினால் உங்களது பேச்சினால் சில அவதூறு விஷயங்களுக்காக அவமானப்படக்கூடிய தருணங்கள், சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு இருப்பதால் சில நேரங்களிலே சூரியன் சனி சேர்க்கையால் அரசு சார்ந்த ஊழியர்களை பகர்த்திக் கொள்ளக்கூடிய நிமித்தங்கள். எனவே சற்று கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் ஈடுபடும் போது வெற்றிக்கான பாதை உங்களை தேடி வரும். அதே போல ஒரு இன்பமான சூழ்நிலைகளும் சில நேரங்களிலே பல்வேறு இடங்களிலே உங்களுக்கு கால தாமதமாக நிமித்தமாக செல்லக்கூடிய சில பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி ஒரு இன்பமான சூழ்நிலைகள் வந்து சேர்கிறது. எந்த காரியங்களையும் செய்யும்போது நீங்கள் கவனமாக செல்வது மிகவும் சிறப்பு. எனவே இந்த 12 ராசி நேயர்களும் இன்புற்றுவார் நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.